இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட உங்களுக்கு என் ஞாபகமே வரலையா? 10 வருஷங்கள் நாம சேர்ந்து வாழ்ந்திருக்கோம். பல அழகான தருணங்கள்ல நாம சேர்ந்து இருந்திருக்கோம் ஈஸ்வர். நமக்குள்ள பல நினைவுகள் இருந்ததுல. எப்படி ஈஸ்வர் அதெல்லாம் உங்களால மறக்க முடிஞ்சது? உங்க இதயத்தோட ஆழத்திலேருந்து வேரோட என்ன பிடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டீங்களா? உங்க கனவுகளுக்காகவா? இல்ல ஒருவேளை அந்த இன்னொரு பொம்பளைக்காகவா? அப்படி அந்த வாழ்க்கையில என்னதான் இருந்தது? அந்த வாழ்க்கைக்கு முன்னாடி என்னோட நீங்க வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கால, அந்த நேரத்துல உங்களுக்கு அபர்ணாவும் இந்தரும் ஞாபகம் வரலையா? அந்த தருணங்கள் எதுவுமே ஞாபகம் இல்லையா? முதல் தடவை நீங்க அந்த பச்சை குழந்தைய என் மடியிலேந்து தூக்குனீங்களே, சொல்லுங்க ஈஸ்வர் சார், அப்படி என்னதான் இருந்ததாங்க? எதனால எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போனீங்க? ஷைலு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் என் கண்ணையே குத்திக்கிட்டேன். உன்னோட கனவுகள் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. அதனால எனக்கு யதார்த்தம்னா என்னன்னு தெரியாம போயிடுச்சு. பவர், ஸ்டேட்டஸ், ஆடம்பரம், இதெல்லாம் தான் எனக்கு அந்த நேரத்துல பெருசா தெரிஞ்சது. வெற்றி அடையணுங்கிற பேராசையில நான் அப்ப குருடன் ஆயிட்டேன் ஷைலு. அதுதான் என்னோட முதல் பிரையாரிட்டியா இருந்தது. அந்த நேரத்துல நான் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டனோ அது எல்லாமே கரெக்டா கிடைச்சது. அந்த ஆடம்பரமான சந்தோஷமான வாழ்க்கையில நான் என்னோட மிடில் கிளாஸ் வாழ்க்கையெல்லாம் மறந்தே போயிட்டேன். இது இருக்குமே இந்த தெரு எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருந்தது. நீ, என்னோட குழந்தைங்க, என்னோட குடும்பம் எல்லாமே எனக்கு என்னோட முன்னேற்றத்துக்கு வழியில தடங்கள் மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா என்ன நம்ப செய்யலும், அதெல்லாம் வெறும் ஒரு மாயாஜாலம், ஏமாத்து வேலைன்னு இன்னைக்கு நான் முழுசா உணர்ந்துட்டேன். ஷைலு, நான் அந்த நாட்கள் எல்லாத்தையும் என் கடந்த காலத்துல இருந்து அழிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் இன்னைக்கு ஏன் அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஷைலு, நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடியே சொன்னேன். என்ன நான் தோத்துட்டேன் ஷைலு. இன்னைக்கு நீங்க தோத்துட்டீங்க. அதனால எங்க ஞாபகம் வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாங்க உங்களை மன்னிக்கணும். ஏன்னா நீங்க எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப நல்லவங்க.